தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8-9 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இந்த உலகம் ஒரு போராட்ட களம்தான். இங்கு யாருமே தொடர்ந்து சுமூகமான பாதைகளில் பயணம் செய்ய இயலாது. அங்கே பலவிதமான மேடு பள்ளங்களையும் உயர்வு தாழ்வுகளையும் சந்தித்தே ஆக வேண்டும். ஆன்மீக நம்பிக்கை வாழ்க்கையை பஞ்சு மெத்தையாக மாற்றிவிடாது. ஆனால் அந்த இறை நம்பிக்கை எல்லா சூழ்நிலைகளிலும் மனந்தளராமல் நின்று எந்த ஒரு சவாலையும் சந்தித்து வெற்றியாக கடந்து செல்ல இதய வலிமையையும் ஆற்றலையும் தரும். 1986க்கு முந்திய சில ஆண்டுகளை நினைத்தால் இன்றும் என் எலும்புகள் நடுங்குகின்றது. பலவித கடுமையான பிரச்சனைகளால் நொறுங்கி போய் வாழ்ந்த காலம் அது. அந்த நாட்களில் முழு நேர அமைதியற்றவனாக பயத்துடனும் நடுக்கத்துடனும் வாழ்ந்தேன். ஒவ்வொரு நாளும் பலவித பிரச்சனைகளுக்கு முன்பாக கொஞ்சம் தைரியத்துடன் நிற்பதற்காக பாட்டிலாக மதுபானத்தை குடிக்க வேண்டியதாக இருந்தது. கண்ட போதைப் பொருட்கள் மூலம் பொய்யான சமாதானத்தை நாடினேன். ஆனால் 1986 தேவன் என்னை அழிவின் கடைசி விளிம்பில் காப்பாற்றினார். அவருடைய சமாதானத்தை தந்தார். அதற்கு பின்னரும் நான் சந்தித்த கஷ்டங்கள் கொஞ்சமல்ல. ஆனாலும் கோழையை போல விழ நேர்ந்ததில்லை. மது இல்லை, போதைப் பொருள் இல்லை. ஆனால் கிறிஸ்துவோடு கொண்ட நெருங்கிய ஐக்கியம் என்ற ஒரே அனுபவத்தினால் இன்றளவும் நிமிர்ந்து நிற்கிறேன். எண்ணிலடங்கா வேதனைகள் சூழ்ந்த போதும் கிறிஸ்து அருளிய அமைதியை இழந்து போனதே இல்லை. தம்மை பின்பற்றி வந்த சீடர்களுக்காக இயேசு முக்கியமாக விட்டு சென்றது அவரது சமாதானத்தை தான். அந்த சமாதானத்தை தங்களுக்குள் பெற்ற சீடர்கள் பின்னாட்களில் மிக பெரிய புயல்களை எல்லாம் தைரியமாக சந்தித்தார்கள். ஆம், கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் மட்டுமல்ல, வாழ்வதற்கு அது மாபெரும் தேவ வல்லமையை தருகின்றது. எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நிற்க வைக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை வாழ்க்கையில் காண்பதே கிறிஸ்தவம். அங்கே அந்த வல்லமை எல்லா பக்கத்திலும் நாம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக விடாமல் நம்மை காக்கின்றது. எனவேதான் பலவித பாடுகளின் நடுவில் வாழ்ந்த பவுல் அப்போஸ்தலன் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்றான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.